வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல வர்ற ஒவ்வொரு நினைப்பும் சும்மா ஒரு வார்த்தை இல்ல. அது ஒரு உண்மையான சக்தி. அளவிடக்கூடிய ஒரு சக்தின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க, நம்ம எண்ணங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த ஆச்சரியமான எலக்ட்ரிசிட்டி பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். அப்போ ஒரு எண்ணத்தோட உண்மையான பவர் என்ன? அதுதான் நம்மளோட முதல் கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க எண்ணங்கள் சும்மா மனசோட அசைவுதானா? இல்ல இந்த முழு பிரபஞ்சத்தையும் மாத்தக்கூடிய பவர்ஃபுல் எனர்ஜி வேவ்ஸா? வாங்க இந்த ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். இந்த எனர்ஜிய புரிஞ்சுக்க நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட பார்க்க போறோம். அதுதான் மானவீய வித்யுத். சிம்பிளா சொன்னா ஹியூமன் எலக்ட்ரிசிட்டி, அதாவது மனித மின்சாரம். இது நம்ம மனசுலேருந்து வர ஒரு சூக்ஷ்மமான சக்தியை குறிக்கிற ஒரு பழமையான வார்த்தை. இத வெறும் ஒரு பிலாசபியா பார்க்காம ஒரு காஸ்மிக் சயின்ஸா பார்த்தா என்ன நடக்கும்? அததான் நாம இப்ப ஆராய போறோம். சரி, வாங்க நம்ம தேடலோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க நம்ம எண்ணங்களோட உண்மையான குணம் என்னன்னு பார்க்க போறோம். ஒருவேளை நம்ம எண்ணங்கள் நாம நினைக்கிற மாதிரி வெறும் கற்பனை இல்லனா? இங்க பாருங்க, ஒரு சிந்தனை வெறும் சொல் மட்டும் அல்ல. அது ஒரு உருவம் கொண்ட பொருள். இந்த ஒரு லைன்ல எவ்ளோ பெரிய உண்மை இருக்கு பாத்தீங்களா? அதாவது நம்மளோட எண்ணங்களுக்கு ஒரு ஷேப் இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, இப்போ இருக்கிற குவாண்டம் பிசிக்ஸ் கூட நம்மளோட கவனத்துக்கும் நிஜத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஆராய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு எண்ணம் ஒரு பொருள்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்துல ஒரு உண்மையான பார்ட்டிகிள் மாதிரி டிராவல் ஆகுது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க எண்ணங்கள் உங்க மனசோட முடிஞ்சு போறதில்ல. சரி, எண்ணங்கள் உண்மையான பொருட்களா இருந்தா அது பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு கட்டுப்பட்டுதானே ஆகணும், இல்லையா? அந்த மாதிரி விதியில ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி. இது சும்மா மேக்னெட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களுக்கும் பொருந்தும். ஒரு எண்ணத்தோட பயணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல உங்க மனசுல ஒரு எண்ணம் உருவாகுது, அப்புறம் அது ஒரு எனர்ஜி வேவ் மாதிரி இந்த பிரபஞ்சத்துல பரவுது. மூணாவதா அது அதே ஃப்ரீக்வன்சில இருக்கிற மத்த எண்ணங்களை எல்லாம் ஈர்க்குது. கடைசியா அப்படி சேகரிச்ச எனர்ஜியோட அத ஆரம்பிச்ச இடத்துக்கே, அதாவது உங்களுக்கே திரும்பி வருது. இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள். நாம இப்போ பார்த்த விஷயத்த இந்த மேற்கோள் எவ்வளவு அழகா கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்க. உங்க மூளை ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது சிக்னல்களை அனுப்புறது மட்டும் இல்ல, அதே வேவ் லெங்க்ல இருக்கிற மத்த சிக்னல்களை இழுக்கிற ஒரு பவர்ஃபுல் ரிசீவராவும் வேலை செய்யுது. இந்த விதியோட பிராக்டிக்கல் எஃபெக்ட் தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். நீங்க தைரியத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற தைரியம் சம்பந்தப்பட்ட எனர்ஜி எல்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி பயத்தை பத்தி யோசிச்சீங்கன்னா, பயத்தோட எனர்ஜிய நீங்களே கூப்பிடுறீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க. ஓகே, எண்ணங்களோட பவர், அதோட ஈர்ப்பு விதின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இந்த மொத்த சிஸ்டமத்தையும் பல மடங்கு அதிகமாக்குற ஒரு சக்தி இருக்கு. அது மத்த எல்லாத்தையும் விட ரொம்பவே பவர்ஃபுல். இந்த மேற்கோள் தான் எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ். உங்க எண்ணம் ஒரு விதை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்பிக்கைங்கிறது அந்த விதை முளைக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் சூரிய ஒளியும் மாதிரி. நம்பிக்கை இல்லாம எவ்ளோ சக்தி வாய்ந்த எண்ணமா இருந்தாலும் அதுக்கு பலனே கிடையாது. விஸ்வாசோ பலதாயக். இது வெறும் பழமொழி இல்ல, இது ஒரு காஸ்மிக் ஃபார்முலா. நம்பிக்கைங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல, அது ஒரு ஆக்ஷன். உங்க எண்ணத்தை மேல நீங்க வைக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அந்த எண்ணத்தை நிஜமா மாத்துற கெமிக்கல் ரியாக்ஷனையே உருவாக்குது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த ஆழமான விஷயங்களை எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றது? இந்த கடைசி பகுதி அதுக்காகத்தான். உங்க சக்தியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பேசின இந்த ஞானமெல்லாம் யூக்ரிஷி பண்டித் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா எழுதின மானவீய வித்யுத் கே சமத்கார்ங்கிற ஒரு ஆழமான ஹிந்தி புத்தகத்திலிருந்து எடுத்ததுதான். இந்த அறிவோட மூலம் எதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது சொல்றோம். அப்போ நாம கத்துக்கிட்டதோட மொத்த சாராம்சம் இதுதான். முதல்ல உங்க எண்ணங்கள் சும்மா கற்பனை இல்ல, அது நிஜம்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என்ன யோசிக்கிறீங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்க எண்ணங்களை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. அது மேல முழு நம்பிக்கைய வரீங்க. ஏன்னா உங்க உலகத்தை உருவாக்குற சிற்பி நீங்க தான். இந்த பகுதியை நாம இந்த ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க விலை மதிக்க முடியாத நம்பிக்கைய எந்த எண்ணத்தை மேல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? வெற்றிக்கான எண்ணத்தை மேலையா இல்ல தோல்விக்கான எண்ணத்தை மேலையா? சாய்ஸ் உங்களோடத, அந்த பவரும் உங்களோடது.